இந்திய அஞ்சல் அலுவலக திட்டங்கள் குழந்தைகளுக்கு நிதி பாதுகாப்பை வழங்குகின்றன. POMIS, PPF, NSC, RD, KVP போன்ற பல்வேறு திட்டங்கள் குறுகிய மற்றும் நீண்ட கால இலக்குகளுக்கு ஏற்றவையாக உள்ளன. பெற்றோர்கள் தங்கள் நிதி நோக்கங்களுக்கு ஏற்ற திட்டத்தை தேர்வு செய்யலாம். இந்தியாவில் உள்ள அஞ்சல் அலுவலக திட்டங்கள் தங்கள் குழந்தைகளுக்கு நிதி பாதுகாப்பை உருவாக்க விரும்பும் பெற்றோருக்கு நம்பகமான மற்றும் பாதுகாப்பான தேர்வாகும். சில திட்டங்கள் பெண் குழந்தைகளுக்காக வடிவமைக்கப்பட்டிருந்தாலும் ஆண் குழந்தைகளுக்கும் சிறந்த திட்டங்கள் பல உள்ளன. 2024ஆம் ஆண்டில் இந்த திட்டங்கள் நிலையான வளர்ச்சி, நம்பகமான வருமானம் மற்றும் நிதி நிலைத்தன்மையை வழங்குவதில் கவனம் செலுத்துகின்றன. குறுகிய கால தேவைகள் மற்றும் நீண்ட கால இலக்குகள் இரண்டையும் பூர்த்தி செய்யும் பல்வேறு அஞ்சல் அலுவலக திட்டங்களை பெற்றோர்கள் பார்க்கலாம். இது அவர்களின் ஆண் குழந்தையின் எதிர்காலத்தை உறுதி செய்கிறது. அஞ்சல் அலுவலக மாதாந்திர வருமான திட்டம் POMIS தங்கள் குழந்தையின் கல்வி மற்றும் அன்றாட செலவுகளை ஈடுகட்ட நிலையான வருமான ஆதாரத்தை தேடும் பெற்றோருக்கு ஒரு சிறந்த வழி. உத்தரவாதமான மாதாந்திர பேஅவுட்களை வழங்குவதால் வழக்கமான நிதி தேவைகளை பூர்த்தி செய்வதற்கு இந்த திட்டம் சிறந்தது. குறைந்தபட்ச வைப்புத்தொகை ரூபாய் 1000 மற்றும் ஆண்டுக்கு சுமார் 7.4 விழுக்காடு வட்டி விகிதத்துடன் இது 5 வருட காலப்பகுதியில் நம்பகமான வருமானத்தை வழங்குகிறது. இது ஒரு பிரபலமான தேர்வாக அமைகிறது. நீண்ட கால நிதி இலக்குகளை இலக்காக கொண்ட பெற்றோருக்கு பொது வருங்கால வைப்பு நிதி PPF தனித்து நிற்கிறது. இது வரிச் சலுகைகளை கூட்டு வட்டியுடன் ஒருங்கிணைக்கிறது. உயர்கல்வி அல்லது குறிப்பிடத்தக்க மைல்கற்களுக்கு கணிசமான கார்பஸை உருவாக்குவதற்கு இது சரியானதாக அமைகிறது. 15 ஆண்டுகள் லாக் இன் காலம் மற்றும் 7.1 விழுக்காடு வருடாந்திர வட்டி விகிதத்துடன் இந்த அரசாங்க ஆதரவு திட்டம் ஒப்பிட முடியாத பாதுகாப்பு மற்றும் வளர்ச்சி திறனை வழங்குகிறது. இது ஒரு மதிப்புமிக்க முதலீடாக அமைகிறது. மற்றொரு சிறந்த நடுத்தர கால விருப்பம் தேசிய சேமிப்பு சான்றிதழ் NSC. குறைந்தபட்ச முதலீடு ரூபாய் 1000 மற்றும் அதிகபட்ச வரம்பு இல்லாமல் இந்த திட்டம் ஆண்டுதோறும் சுமார் 7.7 விழுக்காடு உத்தரவாதமான வருமானத்தை வழங்குகிறது. அதன் 5 ஆண்டு பதவிக்காலம் பள்ளி சேர்க்கை அல்லது திறன் மேம்பாட்டு படிப்புகள் போன்ற நடுத்தர கால தேவைகளுக்கு நிதியை உருவாக்குவதற்கு ஏற்றதாக உள்ளது. அதுமட்டுமின்றி பிரிவு 80C இன் கீழ் வரி விலக்குகளிலிருந்து பெற்றோர்களும் பயனடையலாம். தொடர் வைப்பு அதாவது ரெக்கரிங் டெபாசிட் RD திட்டம் முறையான சேமிப்பை விரும்பும் பெற்றோருக்காக வடிவமைக்கப்பட்டுள்ளது. ஒவ்வொரு மாதமும் ஒரு நிலையான தொகையை டெபாசிட் செய்வதன் மூலம் அவர்கள் பள்ளி கட்டணம் அல்லது சாராத செயல்பாடுகள் போன்ற குறுகிய கால தேவைகளை பூர்த்தி செய்ய ஒரு கார்பஸை உருவாக்கலாம். குறைந்தபட்ச மாதாந்திர வைப்புத்தொகை ரூபாய் 100 மற்றும் சுமார் 6.5 விழுக்காடு வட்டி விகிதத்துடன் இந்த 5 ஆண்டு திட்டம் நிலையான வருமானத்தை வழங்கும் போது ஒழுக்கமான சேமிப்பை ஊக்குவிக்கிறது. நீண்ட கால செல்வத்தை உருவாக்குவதில் கவனம் செலுத்துபவர்களுக்கு கிசான் விகாஸ் பத்ரா KVB ஒரு சிறந்த தேர்வாகும். இந்த திட்டம் தற்போது 124 மாதங்களாக நிர்ணயிக்கப்பட்ட ஒரு குறிப்பிட்ட காலத்தில் முதலீடு செய்யப்பட்ட தொகை இரட்டிப்பாவதை உறுதி செய்கிறது. குறைந்தபட்ச வைப்புத்தொகை ரூபாய் 1000 மற்றும் அதிகபட்ச வரம்பு இல்லாமல் உயர்கல்வி அல்லது தொழில்முறை பயிற்சி போன்ற நீண்ட கால இலக்குகளுக்கு நிதியளிக்க KVP மிகவும் பயனுள்ளதாக இருக்கும். அதன் வருடாந்திர வட்டி விகிதம் சுமார் 7.5 விழுக்காடு பாதுகாப்பான வளர்ச்சியை உறுதி செய்கிறது என்றே கூறலாம். வெவ்வேறு நிதித் தேவைகளை நிவர்த்தி செய்ய பெற்றோர்கள் பல திட்டங்களையும் இணைக்கலாம். உதாரணமாக POMIS மாதாந்திர செலவுகளை கையாள முடியும். அதே நேரத்தில் PPF அல்லது NSC நீண்ட கால கல்வி இலக்குகளுக்காக ஒதுக்கப்படலாம். ஆண் குழந்தைக்கான சிறந்த தபால் அலுவலக திட்டத்தை தேர்ந்தெடுப்பது குடும்பத்தின் நிதி நோக்கங்கள், காலக்கெடு மற்றும் முன்னுரிமைகள் ஆகியவற்றை பொறுத்தது. POMIS மற்றும் RD போன்ற திட்டங்கள் வழக்கமான சேமிப்பிற்கு சிறந்தவை. அதே நேரத்தில் PPF மற்றும் NSC ஆகியவை நீண்ட கால இலக்குகளுக்கு மிகவும் பொருத்தமானவை. அரசாங்க ஆதரவு மற்றும் நிலையான வருமானத்தின் உறுதியுடன் இந்த திட்டங்கள் குழந்தையின் பிரகாசமான மற்றும் நிலையான எதிர்காலத்திற்கு பாதுகாப்பான பாதையை வழங்குகின்றன. பெற்றோர்கள் தங்கள் விருப்பங்களை கவனமாக மதிப்பீடு செய்து தகவலறிந்த முடிவுகளை எடுக்க நிதி ஆலோசகர்களை அணுக வேண்டும். For more information, please subscribe to our channel TechTribune.